Hi everyone, welcome to my channel Amazing Green Kitchen. எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க? இதில் நீங்கள் பார்க்குற பூக்கள் எல்லாம் துலப்ஸ்ன்ற பூக்கள். இதால் பொக்கே செய்து வச்சிருக்கணும். இதை பார்க்கலையே சரியான வடிவாக இருந்துச்சு. அதால் உடனேயே நான் இதை வீடியோவாக எடுத்திருக்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறது எங்களோட வீட்டு பால்கனி மரங்கள் எல்லாம் எப்படி இருக்குது, விண்டருக்கு பிறகு என்ன நிலையில் இருக்குன்னு இப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸ்ப்ரிங் தொடங்கினதால் மரக்கிளைகள் எல்லாம் கட் பண்ணுற வேலை தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே நவம்பர் மாதமும் கட் பண்ணி விட்டிருந்தேன். நான் இப்போ திருப்பி கட் பண்ணுறேன். இந்த செடி நான் ஏற்கனவே காட்டியிருப்பேன். ஒயிட் ரோஸ் செடி தான் இது. இப்படி செய்து விடைக்குள்ள தான் தொடர்ந்து துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். அதோட இதற்கு தேவையான உரமும் வடிவாக கொடுக்க வேணும். முதல்ல ரெட் ரோஸும் ஒயிட் ரோஸ் செடியும் நாங்கள் வச்சுருந்தோம். அதெல்லாம் பட்டுட்டுது. அதுக்கு பிறகு தான் இப்போ 2 இயர்ஸுக்கு முன்னந்தான் இந்த செடி வேண்டி வச்சுனாங்க. அது இப்போ சின்ன செடியாக இருந்தது. இப்போ வளர்ந்து இப்போ ஓரளவில் இப்படி நிற்கிது. இது ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இதில் பார்க்குறதும் ஒரு பூச்செடி தான். இது வாடி போயிட்டுது. இதையும் இப்போ கட் பண்ணி விடுறேன். திரும்பி இது தளிச்சு வரும். அநேகமாக அடுத்தடுத்த மாதங்களில் இது துளிர் விட்டு வளர ஆரம்பிக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி மாதிரி படரக்கூடிய செடி தான். விண்டருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதை வீட்டுக்குள்ளே தான் வச்சு பராமரிச்சிருந்தோம் நாங்கள். இப்போ தான் இதை வெளியில் எடுத்து வச்சிருக்கிறோம். இந்த செடியில் சில பூச்சிகளும் வரும். அதுக்கு வடிவ மருந்தடிச்சு விட வேணும். கிழமைக்கு ஒரு தடவை இதுக்கு மருந்தடிச்சு விடுவோம். வேர்ப்பகுதி தாக்கம் இல்லாமல் இருந்தால் இந்த செடி திரும்பி ரீக்ரோத் ஆகி வரும். இதுக்கு தண்ணி அதிகப்படியாக விடக்கூடாது. அதுவும் செடிக்கு நல்லதில்லை. பால்கோனும் பார்த்திங்கன்னா இன்னும் க்ளீன் பண்ணல, அப்படியே இருக்குது. இதுகளையெல்லாம் வெட்டி விட்டுட்டு பிறகு க்ளீன் பண்ணலாம்ன்ட்டு இருக்கிறேன். புதுச்செடிகள் வைக்கிறேன்டா இன்னும் கொஞ்ச நாள் செல்ல வேணும். அநேகமாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் புதுச்செடிகள் வேண்டி வைக்கிறோம். நாங்கள் சிலது நல்லா நிற்கும், சிலது பட்டுடும். இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குண்டு. தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதில் நீங்கள் பார்க்குற செடிகளும் எல்லாம் கட் பண்ணி தான் விட்டுருக்குறேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், சின்ன சின்ன அரும்புகள் எல்லாம் வருகுது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மழை நாளாக இருக்குது. மகள் அவரோட ஃப்ரெண்டோட ஃபுட்பால் விளையாடி கொண்டு இருக்கிறா. கார்டன் வேலை செய்து கொண்டிருக்கல அவைகளுக்கு ப்ளே பண்ணி கொண்டிருந்தவ. அதையும் ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா துளப் செடி. இது ஒரு ரெட் கலரில் தான் வேண்டியிருந்தேன். நான் 2 கலரில் வேண்டியிருந்தேன். நான் இன்னொரு பிங்க். இதையும் நான் இன்றைக்கு நட்டு விட்டேன். நான் இது பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இதில் பார்த்திங்கன்னா இது பிங்க் கலர் துளப் செடி. இதில் 2 பூ தான் இருக்குது. மற்றதை வாசலில் வைக்கிறதுக்காக கட் பண்ணினது.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலை கொஞ்சம் இருந்தது, அதைத்தான் இப்போ செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது. இப்போ டீ போட்டு குடிக்க போகிறேன். குடிச்சிட்டு தொடர்ந்து வேலைகள் செய்யலாமன்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃபிஷ் டேங்க் என்ன நிலையில் இருக்குன்னு பாருங்கள். இனி திருப்பி க்ளீன் பண்ண வேணும். க்ளீன் பண்ணின பிறகு தான் ஃபிஷ்ஷுக்கே ஃபுட் போட வேணும். மகள் வந்து ஏதோ ஸ்கூல் ஒர்க் செய்கிறா, என்னன்னு கேட்டு பார்ப்போம். அஷ்மி, வரைஞ்சிட்டிங்களா? பார்க்கலாமா? இதை பாருங்க, இதான் நான் வரைஞ்ச விநாயகர் படம். ஸோ இன்னும் நான் கலர் பண்ணி முடிக்கலை. ஸோ இதை ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்னு நாங்கள் பார்ப்போம்.
அஷ்மி வந்து விநாயகர் படத்துக்கு கலர் பண்ணி முடிச்சிட்டா. இப்போ எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இதில் பாருங்க ஸ்ட்ராபெரி கேக் வேண்டி இருந்தேனாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டு பார்க்க. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இதை கட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுண்டு. நார்மலாகவே சாக்லேட் கேக்கும் வேண்டி அடிக்கடி சாப்பிடுவோம். ஆனால் இது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கு டின்னராக வந்து எக் பிரியாணி செய்தேனா, அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். வாவ், பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இதோட இதுக்கு சாப்பிட்றதுக்கு ஒனியன் ரைத்தா செய்தேனா. இதுதான் இன்றைக்கு எங்களோட டின்னர். இந்தியன் டின்னர் வந்து எல்லாருக்குமே சரியாக பிடிச்சிருக்கு. நாங்கள் வடிவாக சாப்பிட்டுட்டோம். ஓகே எவ்ரிவன், இன்றைக்கு விளந்தான் இந்த வீடியோ. தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.